शेषादिवं शकलेशो ऋतुपूरणचन्द्रं श्रीमन्मृगसिंहः सुरवरीयपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि लोकाचार्याय गुरवे कृष्णभावस्य सोदरे संसारलोकसन्तप्त जीवजीवातवे नमः. பிரபன்னன் பிரபத்தி பண்ணினவன், ஆச்சாரியனாலே அனுகிரகிக்கப்பட்டவன், பஞ்சசம்ஸ்காரத்தை பண்ணினவன். பஞ்சசம்ஸ்காரம் என்றால் நாமசம்ஸ்காரம், தாஸ்ய சம்ஸ்காரம், அதே தாஸ்யம், தாஸ்யநாமம், தாபசம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம், யாக சம்ஸ்காரம், மந்திர சம்ஸ்காரம். இந்த மாதிரி மந்திர சம்ஸ்காரத்தை பண்ணி செய்வது ஏது பிரபத்தி என்கிற விடியும். பிரபத்தி பண்ணினவன் பிரபந்தன். அந்த பிரபத்தி பண்ணினவன் வேறையாவது வழி விடுகலாமா அப்படின்னா பக்தியோடும் திறமையோடும் ஞானியோடும் அதெல்லாம் உபாயாந்தரங்கள் அப்படின்றார். அந்த உபாயாந்தரங்களை பற்றினால் இது பயங்கரமாயிருக்கும் அப்படின்றார். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறார். என்னன்னா உபாயாந்திர தோஷத்தை சொல்றார். அப்புறம் பிரபத்தி வைலட்சண்யத்தை நாளைக்கு சொல்றார். இன்னைக்கு உபாயாந்திர பிரபத்தியை தவிர வேற எது இச்சா அது என்னவாகும்? திருக்குறள் பிள்ளான் படைக்கும்படி மதிரா விஸ்வமிஷ்டமான சாத கும்பமய கும்பகர தீர்த்த சரிதம் போலே அகங்காரமிஷ்டமான உபாயாந்தரம். உபாயாந்தரமேது கடமைஞான வித்தி இத்தியாதி. இப்படி ஸ்வரூபநாசகமான உபாயாந்தரத்தினுடைய அத்தியந்த நிஷித்தத்தை அபியுக்த வச்சனத்தாலே, அபியுக்தன் யாரு? திருக்குறள் பிள்ளான் ஆறாயிரப்படி வரைகாரன் தரிசித்திருக்கிறார். திருக்குறள் பிள்ளான் ஆகிறார் சர்வஜான பாஷ்யக்காரர் திருவடிகளிலே சேவித்து ததபிமத விஷயமாய் சகல சாஸ்திரங்களையும் ஆராய்ந்து எழுதியிட்டிருக்கும்வராக ஆறாயிரம் வியாக்கியானத்தான் ஆப்ததர்மாய் இருக்கும் அவரே. அவர் என்ன சொல்றார்? அருளி செய்யும் பிரகாரம் என்றபடி அத்தியந்த நிஷித்த திரவியமாய் ஸ்பர்ஷலேஷமும் உள்ள வஸ்துக்களையும் தன்னை போலே நிஷித்தமாக்குவதிலே இத்தே அகங்காரத்திற்கு திருஷ்டாந்தமாக்குகிறார்களே அதனுடைய அத்தியந்த நிஷித்தத்துவமும் ஸ்பர்ஷலேஷமுள்ள வஸ்துவும் தத்வன் நிஷித்தத்தினிடம் தோற்றுகிறது. என்ன சொல்றார்? சாத கும்பமய கும்பகர தீர்த்த சரிதம் போலே அப்படின்னு என்ன விவரிக்கிறார். சாத கும்பமாவது சுவர்ணம், தங்க குடம். ஸ்பன்மய கும்பம் என்பது உள்ளு திரவியாந்தரமாய் சுவர்ணம் மேல பூச்சாயிருக்கின்றது. அதுதானே உபாதாரமாக பண்ணின குடம். பூர்த்தி 100% தங்கத்தால் பண்ணின குடம். இத்தால் பாத்திர சுத்தி சொல்லுகிறது. சத்கர தீர்த்த சரீரம் எங்கே அதுக்குள்ளிருக்கிற ஜலத்தின் பாவனத்துவம் சொல்லுகிறது. அதுபோல அகங்காரமிஷ்டமான உபாயாந்தரம் என்கிறாலே இங்கும் பாத்திர சுத்தியும் சத்கர பதார்த்த சுத்தியும் சொல்ல வேணும். அதாவது ஆத்மா ஞானமயோ அமலஹா என்கிற ஸ்வதோ நிர்மலத்தை யாரும் பகவத் அனன்யார விசேஷத்தை யாரும் பரிசுத்தமாஞ்சிலே பிரத்யாஷ்டமான ஆத்மவஸ்து இருப்பது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தின் மந்திரம். ஜீவாத்மாவுக்கும் ஞானம் ஆனந்தம் ஸ்வரூபமாகிவிட்டது. தத்கர பக்தியும் பகவதேக அக்ரத்தையா பரிசுத்தையிலே அகங்காரம் கலசித்தில்லையாக குறுகுறை இல்லையே. ஆகா
இத்தான் சொல்லித்தாய் தெரிந்தல் சுவர்ண பாத்திரகதமான தீர்த்த ஜலம். சுவர்ண பாத்திரம் சதா சுச்சியானது. அதை உள்ளே தீர்த்த ஜலத்தை வச்சிருக்கான். பாத்திர சுத்தியும் உண்டாய் தானும் பிரசித்தமாயிருக்க சுறாவிந்த விஷ்டதையாலே நிஷித்தமாமா போதே. ஒரு பிந்தம் சுரை விட்டுடலாம், நிஷித்த பதார்த்தம். அது என்ன மாறுது? தீர்த்தம் நிஷித்தமாயிடும். சுறாபிந்து விஷ்டதையாலே நிஷித்தமாமா போலே சதோ நிர்மலத்வாரிகளாலே பரிசுத்தமான ஆத்மவஸ்துகளையாய் பகவதேக விஷயத்தையா பரிசுத்தையாயிருக்கிற பக்தி தான் ஸ்வயத்ன மூலமான அகங்கார ஸ்பரிசத்தாலே நான் பண்றேன், நான் பக்தி பண்றேன், நான் ஞான யோகம் பண்றேன், நான் கர்ம யோகம் பண்றேன், 18 யோகம் பகவத்கீதை 18 யோகம் நான் பண்றேன். அப்படி அகங்கார ஸ்பரிசத்தாலே ஞானிகள் அங்கீகரியாதபடி நிஷித்தையாயிருக்கும் என்றதாயிற்று. பிரபந்தனுக்கு இதர விஷயங்கள் பிரவர்த்தி தவிர இதரோபாயங்கள் அகங்காரமிஷ்டமானது. அகங்கார ஸ்பரிசத்தாலே ஞானிகள் அங்கீகரியாதபடி நிஷித்தையாயிருக்கும் என்றதாயிற்று. பணிக்கும்படி என்பது என்றதற்கு சேரா வாக்கியத்தின் முடிவில் என்று என்கிற எத்தனையும் பூர்த்தி யோசிப்பது. இன்னொரு உதாரணம் கொடுக்கிறார். ரத்னத்துக்கு பலகரை போலேயும் ராஜ்யத்துக்கு எலுமிச்சம் பழம் போலேயும் தனத்திற்கு சதுரிஷம் என்பது. இனம் இருக்கு பல விசதுரிஷத்துவம் என்பது தூஷம் உண்டு என்கிறார். அதாவது தீபாந்தரத்திலே சில பலகரையே ஆபரணமாக பூம்புது யாரே. அவடே பலகரை அத்தை மாலை போட்டுக்கிறார். தீபாந்தர் இருக்கிறார். பலகரையை கொடுத்து அவர்களுக்கு ரத்னத்தை கொடுப்பது. அவ ரத்னத்துக்கு வேல்யூ தெரியாது. அந்த அவனுக்கு அதிக ரத்னம் இருக்கு. இன்னொரு தீபாந்தரத்துல இருக்கா. இந்த பலகரை ஆபரணம் தெரிஞ்சிருந்து ரத்னம் கொடுத்து பலகரை வாங்குவாங்க. உதாரண ராஜாக்கள் ராஜ்யார்த்தியாயிருக்கு. அதே மாதிரி ஓர் எலுமிச்சம் பழத்தை கொடுத்து அவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பவர்கள். பண்டிதாக்கள் எல்லாம் ராஜ பார்க்கணும். ஒரு எலுமிச்சம் பழமோ ஏதோ ஒரு பழமோ கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவருக்கு என்ன பக்ஷீஸ் கொடுக்குறான் ராஜா. அது பக்ஷீஸுக்கு எலுமிச்சம் பழத்துக்கும் கப்பேறதெல்லாம் இது விலையே இல்லை. அது ரொம்ப விளைவாடுகிறது. அந்த மாதிரி ஓர் எலுமிச்சம்பழத்தை கொடுத்தவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பவர்கள். இப்படி கொடுப்பவர்கள் என்றால் மகார்க்கமான ரத்னத்துக்கும் மகா சம்பத்தான ராஜ்யத்துக்கும் பலகரையும் எலுமிச்சம்பழமும் சதுரி சாதனம் இல்லாதா போலே பக்தியாலபியஸ்தன்யா பக்தியாத்தன்யா சக்கியா என்கிறபடியே பக்தி சபலனாய் பரமோதாரனான ஈஸ்வரன் இவன் பக்கல் பக்தி மாத்திரமே பத்தாஷாக பரமபுருஷார்த்த லட்சண மோட்சத்தை கொடுத்தாலும் பலத்துக்கு சதுரிஷ சாதனம். தான் தரித்திரனாகியாலே தனக்கு கொடுக்கலாவதென்றில்லை. ஆனால் விசதிருஷமான பலகரையையும் எலுமிச்சம்பழத்தையும் உபாரமாக கொடுத்தோ ரத்னத்தையும் ராஜ்யத்தையும் பெறுகிறவர்கள் தான் பெறுகிறபடியன் அவ்வோபாதியாகிறது. நான் அரகனுக்கும் யோக்கியரை இல்லை என்கிற ஏன்னு இவன் தெரிந்தது. தான் என்று தெரிஞ்சு, அதாவது அங்கு தானும் தனக்குரியனாய் தனக்கென்ன ஒரு வலகரியும் எலுமிச்சம் பழமும் உண்டாகியாவே அது செய்யலாம். இங்க அப்படி என்றிருக்கே யானே நீ என் உடைமையும் நீயே உடைமைன்னு சொத்து என்கிறபடியே ஆத்மாத்மியங்கள் இரண்டும் அங்குத்தையதா எல்லாம் அவனுக்கு சேர்ந்திருந்து தனக்கென்ன ஒன்றும் இல்லாத அகிஞ்சரனாகவே தனக்கேயாக எனக்கொள்ளுமீதே பேத்துக்கு ஹேதுவாக அவன் விஷயத்தில் தனக்கு சமர்ப்பிக்கலாவது ஒன்றுமில்லை இயற்கை. எல்லாம் எம்பெருமான் கொடுத்தது இவனிட எங்கிருக்கு? அவன் தந்தத்தை கொடுக்கும் இடத்தில் அடைவிலே கொடுக்கில் அனுபாயமாம் அடைவை கிட கொடுக்கில் களவு வெளிப்படும். சூத்திரம் என்ன சொல்ற? கோரானத்தில்
பிதாவுக்கு புத்தன் தட்சிணை கொடுக்குமா போலே அவன் தன்னை அவனுக்கு கொடுத்தாரோ என்று அருளி செல்கிறார். அவன் என்று தரணிதி அவன் தந்தத்தை கொடுக்கையாவது விசித்திரா தேக சம்பத்தி ஈஸ்வராய் நிவேதிடம் பூர்வேவ கிருத்தார்த்தம் என்று அத்தபாதான செய்யுதான். எனக்கு இந்த தேக சம்பத்து இருக்கே, கை, காது, மூக்கு, தலை, மனசு, பிரெயின் எல்லாம் உருவகடம், இதெல்லாம் ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காகவே தவிர பூர்வமே கிருத்தாபுரம் தன்னை முதலே பிராணங்களை சித்திச்சு வைத்தான். எதுக்காக? அஸ்தபாதான செய்யதா, காலு கையை எல்லாம் பண்ணி நெருக்கு ஈஸ்வராய் நிவேதிதம், ஈஸ்வரன் நிவேதனம் என்றதுக்காக. கண்ணே எம்பெருமானுக்கு பாரு, காலே எம்பெருமான் கோருக்கு போ, கையே எம்பெருமான் பூவை கட்டு, இந்த மாதிரி பகவத் கைங்கரியத்துக்காக எல்லா ஊர்களும் கொடுத்தானே தவிர என்னும் சொல்லுகிறபடியே அந்நாள் நீ ரெண்டு ஆக்கையின் ஆழ்வார்னு சொல்ற, அந்நாள் நீ ரெண்டு ஆக்கையின் விழுவிடல்வேன், இது என்னைக்கு என்ன குடிச்சிடோ அதை வச்சுட்டே நான் காலம் கடிச்சுட்டு இருக்கேன், புரிதாக ஒன்றும் கேட்கல சொல்லுகிறபடியே அடியிலே அவன் தந்த கரணங்களை விவரங்களை வன்மனாபவமத்தோ பத்யாஜீவாம் நமஸ்குரு என்று சததம் கீர்த்தயந்தோ மாம் என்னும் சொல்லுகிறபடியே தியானார்த்தன பிரணாமார்களாலே தற்சேஷமாம்படி பெண்மை ஞானத்தாலும் அர்ச்சனையாலும் பிரணாமார்களாலும் அவனுக்கு சேஷப்பட்டிருப்பார்கள். அடைவிலே கொடுக்கையாவது ததியம் என்னும் புத்தியாலே சமர்ப்பிக்கை. இப்படி கொடுக்கில் அனுபாயமாம் என்பது அவனதை அவனுக்கே கொடுத்திருத்தனை வழியா நான் ஒன்று கொடுத்ததாகாமையாலே அது பேத்துக்கு சாதனமாகாது. பேரு கைங்கரியம் மோட்சம் அதுக்கு சாதனமாகாது. அடைகிற கொடுக்கையாவது மதியம் என்னும் புத்தியாலே சமர்ப்பிக்கை. என்னுடையது, நான் இந்த கைங்கரியம் பண்ணேன், அந்த கைங்கரியம் பண்ணேன், அதனுடைய விளைந்து போனா என்னவாகுது? இப்படி செய்யில் களவு வெளிப்படும் என்றது பகவத் திரவியாபகாரம் பிரகாசிக்கும் என்றபடி ராஜமகேந்திரன் படி ரகசியத்திலே களவு கண்டு உலக்கத்திலே கொடுக்குமா போலேயே இவன் கொடை. அந்த சப்த புராகாரத்துக்குள்ள ராஜமகேந்திரன் படியில் தந்திருக்கு ஒரு விஷயம். அதடுத்து பெருமாளுக்கு நான் கொடுத்தேன். ரகசியத்திலே களவு கண்டு உறக்கத்திலே கொடுக்குமா போலே இவன் கொடை. பகவத் திருவியாபாரம் அவனதே திருடி அவனுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடும். இன்னமும் உபாயாந்தரத்துக்கு ஒரு தூஷணம் சொல்லுகிறார். பக்திருபோகத்தை வயிறு வளர்க்கை உருப்பாக்குமா போலே இருவருக்கும் அவத்தியம். ஆர்யதார்கள் ஸ்வயம் பிரயோஜனமான பக்திருபோகத்தை உதரபோஷணத்துக்கு சாதனமாக்கிக் கொள்ளும் அளவில் தன்னை பாரியாக இருந்த பக்தாவுக்கும் தன் பாரி என்று பெயரிட்டிருக்கிற தனக்கும் அவத்தியமாமா போலே பகவத் வைலட்சான பகவத்தாலே பகவத் வைட்சண அனுபவத்தாலே விளைந்த போகரூபியான பக்தியை மோட்ச சாதனமாக்கும் அளவில் தன்னை சேஷபூதனாக விரும்பி தன்னோட கலந்து பரிமாறன ஈஸ்வரனுக்கும் சேஷபூதன் என்று பெயரிட்டிருக்கிற தனக்கும் அவத்தியமாய் கலக்கட்டும் என்கை. அவன் சேஷி, நாங்கள் சேஷபூதாள். அவன் சுவாமி, நாங்கள் சேவக்காள். கைங்கரியபரன் என்னது அவனுக்கு பிடித்தது அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ராத்திரி பக்தாவோடே சம்ஸ்தேகித்து விடுவோரை கை கூலித்தர வேணும் என்று வளைக்குமா போலே பக்தியை உபாயமாக கொள்ளுகை பிள்ளானம் வளர்ச்சி செய்தது. சரி, வேதாந்தங்கள் உபாயமாக இருக்கிறபடி என்ன பண்ணு, அதாவது அதை பண்ணு, இதாவது எல்லாம் சரி. வேதாந்தங்கள்ல சொல்றது
சுவாமி சொல்லும்னா இப்படி ஸ்வரூப விரோதாதி தோஷதுஷ்டமான வித்தை பிதானி சாசனம் பண்ணுகிற வேதாந்தங்கள் கோவித்யாத்மானம் சந்தியாய ஆத்மானம் தியாயத்தா ஆத்மானமேவ லோக உபாசீதா ஆத்மாவ அதே தஷ்டவியோ மந்தவியோ ஸ்ரோத்தவியோ நிதித்தியாசித்தவ்யகா என்று இச்சேதனருக்கு மோட்சோபாயமாக இருக்கிறதற்கு நிதானம் வருது செய்கிறார்களா ஜிக்ஞாச பிரஷ்னத்தை அனுபவிக்கிறார். இதெல்லாம் பண்ணணும் ஆத்ம பாட்டத்துக்குன்னு சொல்றதே வேதான். அதுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா ஔஷத சேவை பண்ணாதவர்களுக்கு வஸ்துக்களே அத்தை கருதி விடுவாரை போலே ஈஸ்வரனை கலந்து விதைக்கிற வித்தனை அதுக்கு வியாக்கியானம் பண்ற. அதுக்கு காரணம் விளைச்சுகிறார். அத்தியந்த ருக்ணராய் உடம்பு சரியான படுத்திருக்கான். திரியானுக்கு செய்து அத்தை அவிடம்பேன போக்குமாப்தனான மகௌஷதத்தை சேவிக்கச் சொன்னால் அதுக்கு இசையாத பாலபுத்திரார்களுக்கு அவர்கள் ஆசைப்பட்டு விநியோகம் கொள்ளும் வஸ்துக்களிலே அந்த ஔஷதத்தை கலசி இடும் வச்சரான மாத்திராதிகளை போலே ஆயார்கள் ஒரு வெள்ளத்து கட்டி சுத்தி கொடுத்து விடுற பிறகு கசிப்பின் பாயில் உறிஞ்சு விடுறது முடியும். இல்ல வந்து கேப்சூல்ல கொடுத்து விடுறோம். கேப்சூல் உள்ளே இருக்குன்னு தெரியாது. கேப்சூல் தித்திப்பா இருக்கு. சீக்கிரமாக ஆனா அந்த ஔஷதத்தை கலசீடும் வத்சலார் மாத்திரார்களை இருக்கிறவர்களே சீக்கிரமாக சம்சார வியாதியை தீர்க்கும் சித்தோபாயமாக நச்சுமா மருந்து சொப்பிரவೃತ್ತಿ நிமித்தி பூர்வகமாக சேவிக்கு சென்று முதலினை உபதேசித்தால் அநாதியாக வருகிற சுயத்னமாசனையாலே அதுக்கு இசையாத சேதனரையும் விடமாட்டாமையாலே அவருக்கு அபிரமான சுயத்ன ரூபமாயிருக்கிறார். உபாசனத்திலே தரங்கத்தேனா சித்தோபாயமான ஈஸ்வரனை கலந்து ஆதரிசமான உபாசனத்தை அவர்களுக்கு மோட்சோபாயமான பிரித்திருவித்தனை என்கை. பெருமாள் வெள்ளக்கட்டி மாதிரி பெரும்பிருந்த கட்டியே கடல்கிடந்த கண்ணனே செங்கரங்கவம்சரம் துறந்த வெள்ளிதானனே கர்மகட்டி மாதிரி கலசி கொடுக்கிறா மருந்து. திருஷ்டாந்தத்தில் அபிவஸ்து வியாதிகரம் என்றே தன் விஷ்டமாக பிரயோகித்த ஔஷதமே வியாதிகரமாகிறார்களே தாஷ்டாந்திகத்திலும் உபாசனம் என்றே தன் விஷ்ணுவான ஈஸ்வரனை உபாயம் என்றுவிடும் பிரதிகரணம். ஈஸ்வரனை கலசி கொடுக்கிறதுனாலே அந்த பெருமாளை செய்தி இன்னைக்கு இந்த அழுதாருது, இந்த பெருமாளை செய்தி இது நல்லா இதெல்லாம் கரிசி கொடுக்கிறது. அஷ்டாந்தகத்திலும் உபாசனம் என்றே தன் விஷ்ணுவான ஈஸ்வரனை உபாயம் என்றுவிடும் சம்பிரகிரகணம். அவ்யவதானேனா சேவிக்கும் முறையில் விரும்பியலும் வியாதியை போக்கும் ஔஷதம் அகர்வஸ்துமிஷ்டமான போது விளம்பிய காரியகரமாகிறார் போதே ஆயித்து உபாசன விஷ்ணுவான போது ஈஸ்வரன் விளம்பிய பிரதமாகிறதும். இந்த மாதிரி உபாசனத்தை விதிக்கிறது லேட்டா வந்து பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுவான். விளம்பியா பலப்பிரதமாகிறான் ஈஸ்வரன் விளம்பத்தாலே இத்தே பிரவர்த்தி பெற்றது வரைகிம்சை நிவர்த்திப்பிக்கை கா. இனி இப்படி தன்னை விதித்தது கீழ்நிலையை குறித்து மேல் கொண்டு போகைக்காக இத்தனை என்கிறார். அதாவது சாஸ்திரமாகிறது என்ன சொல்லித்து தைகுண்ய விஷயா வேதாஹா என்கிறபடியே பெற்றதாய் அந்த பதிராதிகளான விகல கரணரோடு விடுதல கரணரோடு வாசியதா வத்சலையாங்கிருக்குமா போலே உடம்பு சரியா இல்லாத பிள்ளைகளோடையும் உடம்பு நன்னா இருக்கிற பிள்ளைகளோடையும் எல்லாம் வரதிலும் பார்த்துக்க ஒரே மாதிரி பார்த்துக்கிற தாய் யாரவை மாதாபிதன் சகசிரங்களை காட்டிலும் வத்சரதரமாகியாரே எதிர்வேறுங்கள் சமப்பிரச்சதனோடு ரஜப்பிரச்சதனோடு சட்டுப்பிரச்சதனோடு வாசியரா அவர்கள் அவதே பிரவர்த்தராய் ரசிக்க விட சமபந்தாமையாலே அவ்வவருடைய குணானுகுணமாக புருஷார்த்தங்களையும் சாதனங்களையும் உபதேசித்து உள்கொம்பிலே ஏற்றுகைத்து சொல்லிக்கால் நாட்டுவாரோபாதி இவ்வோமுகங்களால் தன்னுடைய தாத்பரியாம்சத்திலே ஆரோபிக்கைக்காக
பிரவர்த்திப்பிக்கிறதாகியாலே சேன விதி தொடங்கி பிரபத்தி பரியந்தமாக ஒருவளவும் சேத்தனன் நின்று வளவு கீழாக உத்தரோத்தர புருஷார்த்த சாதனங்களை பிரவர்த்திப்பித்து பூர்வங்களை நிவர்த்திப்பிக்கிறதாக இருக்கும். யாம்பரிசம்மாரம் கீழகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே எல்லாம் எனக்கு கொண்டாவது என்றோம். 5 பாசரத்திலையும் கடைசி 5 பாசரத்துக்குள்ளே ஆண்டாள் வரை வரை வரைன்னு கேட்கிறார். கடைசி பாசரத்துக்குள்ள இத்தை பரகொள்வான் என்று கோவிந்தா, இதுக்கெல்லாம் நான் வரல. அதே மாதிரி வேதத்திலையும் முதலில் இருவண்ணு அதுகளுக்கு அறுபண்ணு 20 சொல்லிட்டு வந்து புருஷார்த்தத்துக்கு எம்பெருமானே உபாயம் உபேயம் என்று தெரிவித்து உத்தரோத்தர புருஷார்த்த சாதனங்களை பிரவர்த்திப்பித்து பூர்வங்களை நிவர்த்திப்பிக்கிறவராயிருக்கும். ஆகையாவே இவ்வுபாசனத்தை பிரவர்த்திப்பித்தது பரஹிம்சையை நிவர்த்திப்பிக்கை காமா. பரஹிம்சை என்றது மேலான ஹிம்சை என்பது. பரதேவத்தை பரகதி என்கிற இடங்களில் மேலான தேவதை மேலான கதியின் அர்த்தமாகிறார் போலே, அதாவது சேன விதிக்கு மேலாக விதிக்கப்பட்ட விஸ்வாரம்பனார்களை சென்றபடி அத்தை ஹிம்சை என்றலாமோவெனில் விகித ஹிம்சை என்று கருதுகிறே. அக்னி சோமியம் பசுமாதபேதா என்ற இடத்திலே ஆலம்ப சப்தம் ஆலம்ப ஸ்பர்ஷ ஹிம்சையோ என்கிறாரே. ஹிம்சாவாட்சி ஆகிற காமிய கர்வத்தை சென்றபடி பூர்வ விகித ஹிம்சை என்று சேன விதியை சொல்லுகையாலும் ததுபரி விகிதமான காமியமே இவ்விடத்தில் விரட்சித்தம் என்றுக்கே விகிதமேயாகிறம் பகவத்சேஷத்த ஞான பூர்வகமாக அரண்ய புரோஜனாய்கொண்டு அக்னீந்திர தேவதாந்தரியாமி சமாராதனமாக பண்டும் விஸ்வாலம்பராவில் யுக்த யாகாதி கர்மத்தை பற்றா சுதந்திரனாய்கொண்டு சொர்க்காரிவர சாதனமாக அக்னீந்திரார் தேவதா மாத்திரங்களை உத்தேசித்து பெண்ணும் விஸ்வாரம்பனாதி யுக்த காமிய கர்மம் விசேஷிக்கு பிரஹிம்சாத்ராயம் என்றெல்லாம் அத்தியந்த நிகரிஷ்டமாயிருக்கையாலே இவ்வாக்காரத்தை விட்டு அதனை பிரஹிம்சை என்று செய்தால் ஆரோமம் சாஸ்திர விகிதமுமாய் பகவதேக விஷயமுமாய் இருக்கிற பாவகாந்தரத்தை ஞானியர்களுக்கு அபாயம் என்ற உபாதி இதுவும் அதிகார விஷயத்தை இட்டு சொன்னதாகவே அதபாதக வீகஸ்துவம் என்ற உபாயாந்தரத்தை பாத்தகமாக சொல்லித்திரே. தர்மதேவதையும் முமுட்சுக்களுக்கு உபாதேயமான புண்ணியம் தானே முமுட்சுக்கு பாவசப்தவாட்சமாக என்கிறே. ஒருத்தருக்கு புண்ணியமும் பாபக்கோட்டியலையும் சேரும் என்றார். ஆக எல்லாவற்றாலும் இவ்விடத்தில் காமிய கர்வத்தை சொல்லுகிறது. இப்படித்தான் யோசிக்கிறது. உபாசன விதிக்கு நிவர்த்தியம் காமிய கர்மமாக நிவர்த்தாமே பரந்த ரகசியத்தை எழுதி சொல்கிறாரே. பரந்த ரகசியம் அதில் இன்னும் நீடாக சொல்லியிருக்கோம் பாருங்கோ. இதர உபாயங்கள் பயங்கரமானது ஒட்டிக்கொள்ளும். இது நான் பூர்வ விகித ஹிம்சை போலே விதி நிஷேதங்கள் இரண்டுக்கும் குறை இல்லை. ஆனால் இப்படி விதித்ததை பின்னே நிஷேதிக்கிறது என்னன்னா செய்கிறார். பூர்வ விகித ஹிம்சையானது சேனேன அபிச்சரம் எஜேதா என்ற பிரதமத்திலே விதிக்கப்பட்ட அபிச்சார கர்மம் அது தமப்பிரச்சுரராய் நாஸ்திகராயிருப்பாரை விதிக்கப்பட்டது. ஆஸ்திகராய் காரீரியாதி காமிய கர்மங்களிலே இழிகைக்கு யோக்கியரான ரஜப்பிரச்சுரரை பற்றா நிஷேதிக்கப்படுகிறார் போலே உபாசனமும் சுவாதந்திரிய அந்நிசேஷத்து நிறுத்தி பூர்வகமான பகவத்சேஷத்திலே ஊன்றுகைக்கு யோக்கியரான சத்த பிரச்சுரரை பற்ற விதிக்கப்பட்டு பாரதந்த ஞானம் பெருந்த பகவதேகோபாயத்திலே ஊன்றுகைக்கு யோக்கியரான பரமசத்து நிற்கரை பற்ற நிஷேதிக்கப்படவும் குறையில்லை. பிரபந்தனுக்கு பாரதந்தர்ஞானம் திறந்து பகவதேகோபாயதா யாஞ்சா பிரவர்த்தனிக்க விரியதே.
எம்பெருமானே உபாயம் நினைந்து நினைந்து உள்கரைந்தி உருக வேண்டும். ஆகையினால் அது நிஷேதிக்கப்படுகிறது. அத்தை சாஸ்திர விசுவாசத்துக்காக விதித்தது. கர்மகாண்டத்துல அதை பண்ணு இதை பண்ணு இன்னொன்னு கிடைக்கிறது, இதெல்லாம் எதுக்காக சொல்லித்து அப்படின்னா சாஸ்திர விசுவாசத்துக்காக இருக்குது. இத்தை சொரூப விசுவாசத்துக்காக விதித்தது. டேஞ்சர், அங்கெல்லாம் போகாதே அப்படின்னு. அவகாந்தரங்கள் அகங்காரம் உண்டு பண்ணும். இப்படி நிஷேதிக்கப்படும் வகையானா இவன் அடியிலே எதுக்காக விதித்தது என்று அருள் செய்கிறார். ஷடச்சித்தா சாஸ்திரசதா உபாயோ அபிச்சார ஸ்ருதி என்கிறபடியே அபிச்சார கர்மத்தை விதித்தது. சாஸ்திரத்து இல்லை என்றிருக்கும் நாஸ்திகனுக்கு சாஸ்திர விசுவாசம் பெருக்கைக்காக உபாசனத்தை வைத்தது. தன்னை சுதந்திரன் என்றும் அந்நிசேஷபூதன் என்றும் பிரமித்து போன்ற சேதனுக்கு அவை இரண்டும் வந்தேறி பகவத்சேஷத்துமே நிறைந்த வேஷம் என்று தன் சுரூபத்தில் விசுவாசம் பெருக்கைக்காக அது தோல் புரியேப்போம். இது மர்மஸ்பரிசி. இப்படி பூர்வ விசுவாசத்துக்காக விருத்தி நிஷேதத்தினை ஒத்திருந்தாலும் இவ்வுபாசத்தை விடாமல் பத்திருந்தால் அபிஷாக கர்மம் போலே கூறும் என்றே இது என்ன அதன் காட்டில் கூறும் என்கிறார். பரஹிம்சாரூபமான அந்த விசார கர்மம் ஏகாத்மாபிமானி செயலாய் விசிஷ்டமேஷ விரோதியாய் அத்தால் வரும் பலமும் சிறு துக்கானுபவம் மாத்திரமாய்கொண்டு நேரிடப் போகையாவே தோல்புரியை போம் என்கிறது. அகங்கார கர்ப்பமான இந்த உபாசனம் ஆத்ம ஜானம் பெருந்தவன் செயலாய் நிஷ்கிருஷ்டவேஷ விரோதியாய் பகவதேக பாரத்தின் ஸ்வரூப நாசகமாகியாலே மர்மஸ்பரிசம் என்கிறது. இதுதான் கர்மசாத்தியமாகியாலே துஷ்கரமும் இருக்கும். இவ்வளவு என்ற இதுதான் துஷ்கரமும் என்கிறார். இப்படி ஸ்வரூப விரோதியாயிருக்கிற உபாசனை தான் யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாது விதிசந்தி அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தமஸ்னுதே சர்வாபேக்ஷாதே யஜ்ஞாதி ஸ்ருதேஹ அஸ்வபத் கஷாய பந்தி கர்மாணி ஞானம் து பரமாகதி கஷாயே கர்மஹிருத்வத்வே ததோ ஞானம் பிரவர்த்ததே ஜன்மாந்தரதகஸ்ரேஷு தபோ ஞானமாரிபிஹி நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே இத்தியாதிகளிலே சொல்லுகிறபடியே பாயக்லேசகரமான கர்மானுஷ்டானத்தாலே சாதிக்கப்படுவராகியாலே அசக்தனான இவனால் பெருக்கட்டமும் பெரிதாயிருக்கும் என்பதை ஆகியனாலே பிராபகாந்தர வித்தியாகத்துக்கு இவ்வளவாக உபாயாந்தர தோஷம் விஸ்தரேன பிரதிபாதிக்கப்பட்டது. உபாயாந்தரங்கள் பிரபந்தனுக்கு அகங்காரத்து விளைவிக்கமாகிறது. அது தோஷாயா ஆரம்பிக்கலாம். லக்ஷ்மி வல்லபகரி வந்தே குரு பரம்பராம்.